ஹலோ மை யூடியூப் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க நம்ம இன்றைக்கி வெதுப்பகம் சேனலில் 2 டயர் 2 kg 2 ஃப்ளேவரில் பார்க்கலாம். ஸோ எக் அண்ட் சுகர் பீட் பண்ணுறப்ப வேனிலா எசன்ஸ் அல்லது பைனாப்பிள் எசன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா எக்கோட ஸ்மெல் சுத்தமாகவே அரெஸ்ட் பண்ணிடலாம். ட்ரை இன்க்ரீடியன்ஸை வந்து நான் ஜலிச்சு இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து எக் பீட் பண்ணுறதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். நான் ஸ்பீட் நம்பர் 2ல் போட்டுட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஆட் பண்ணுறேன். இப்போ ஃபைனலாக நம்மளோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். ஸ்லோவாக விழுகணும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆயில், கேரமல் வந்து வேனிலா எசன்ஸை வந்து நான் ஊற்றுறேன். இப்போ இங்கே டிப் நம்பர் 2 பார்க்கலாமா? நம்ம இந்த மாதிரி ஆயிலை வந்து நம்ம ஸ்பீட் நம்பர் 1ல் வச்சுட்டு நம்ம ஊற்றுறப்ப ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம். அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம கேக்கில் வர நிறைய இஷ்யூஸை வந்து நம்ம ஷார்ட்டேஜ் பண்ணலாம். ஸோ ஸ்பேச்சுலா வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மேனுவலாக வந்து மாலிஷ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக கேக்கோட ஸ்பாஞ்ச் ரொம்ப மாய்ஸ்சராக சூப்பராக இருக்கும். ஓகேவா? அதுக்கடுத்து கேக்கு வெந்துருச்சு அப்படின்னா எப்படின்னா நான் வீடியோவில் காட்டின மாதிரி கை வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். அது ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸ் வந்துச்சு அப்படின்னா கேக்கு கரெக்டாக வெந்துருச்சு. அடிக்கடி ஸ்குயர் யூஸ் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. ஸோ இங்கே நான் ஃபஸ்ட்டு 8 இன்ச் டின்னும் அதுக்கப்புறம் அது 2 8 இன்ச் டின்னும் 2 5 இன்ச் டின்னும் யூஸ் பண்ணி நான் கேக் பேக் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் லேயர் வந்து என்னென்னா பிளாக் ஃபாரஸ்ட்டு, செகண்ட் லேயர் வந்து சாக்கோ, செமி சாக்கோ ட்ரஃபிள் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்பாஞ்சும் வந்து 2 லேயர்ஸாக கட் பண்ணியிருந்தேன். ஸோ ஒவ்வொரு இதுவுமே வந்து 4 லேயர்ஸ் வந்து எனக்கு கிடச்சிருந்தது. ஸோ நான் இந்த கேக்கு எல்லாமே இந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன். ஸோ பண்ணிவிட்டு க்ரம் கோட் பண்ணி நான் என்ன பண்ணிவிட்டேன், நான் வந்து எடுத்துகிட்டேன். இது ரொம்ப ஷேக்கிங்காக இருந்தனால இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்க்யூர் இன்செர்ட் பண்ணிவிட்டு பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. நான் ஃபைனலாக க்ரம் கோட் பண்ணி ஃபஸ்ட்டு டே எடுத்து வச்சுட்டேன். இது நெக்ஸ்ட் டே வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பைப்பிங் பேக்கில் வந்து க்ரீமை யூஸ் பண்ணி நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இது ரொம்ப நல்ல மெத்தடு. இது நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது டிப் நம்பர் 2. அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்க்ராப்பர் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு நான் என்ன மாதிரி வச்சுருந்தனோ அந்த மாதிரி தான் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணேன். அந்த மாதிரி பண்ணாமல் இப்போ நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா அந்த ஸ்க்ராப்பரு, இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன அப்படின்னா அதோட ஷேப் வந்து சூப்பராக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி நான் க்ரம் கோட் பண்ணி நான் அதை எடுத்து வச்சுட்டேன். அதே மாதிரி இந்த 5 இன்ச்சையும் வந்து இதே மாதிரி மெயின் கோட் பண்ணி ஃபஸ்ட் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் ஸ்க்ராப்பரை. ஓகேவா? இந்த மாதிரி ஸ்க்ராப்பர் யூஸ் பண்ணுறப்ப கீழே வந்து ஒரு சுருங்கியும் மேலே விரிஞ்சும் இல்லாமல் சூப்பராக இருக்கும். ஸோ இது கூடவே வந்து 6 கப் கேக்ஸ் இருந்துச்சு. அதை நான் வந்து ஃப்ராஸ்டிங் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து டவல்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக வீடியோ வந்து ப்ளேயில் தான் இருக்குதுன்னு நினச்சேன். அது ஆக்சுவலாக பாஸ் ஆகியிருந்திருக்கேன். நார்மலாக யூஸ் பண்ணுற லீஃப் நம்ம பேப்பரில் பைப்பிங் பேக்கில் கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு ஷேக் பண்ணிங்க அப்படின்னா லைனாக நீட்டாக வரும். இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்கம். இது கூடவே வந்து சிக்கிள்ஸும் பாப்ஸும் இருந்துச்சு. இது அதோட ஃபைனல் அவுட்கம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.